எல்லாத்துக்கும் வணக்கங்க. நாங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் கிளம்பிட்டோம். நானும் எங்க வீட்டுக்காரரும் வந்து ரெடி ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போலான்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். எங்க வீட்டுக்காரர் எனக்கு ஸ்லிப்பர்லாம் போய் எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு. யார் யார் ஹஸ்பண்ட்லாம் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நாங்க சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையெல்லாம் எடுத்துட்டு, அதுவும் எங்க வீட்டுக்காரர் தான் தூக்கிட்டு வராரு. குடுங்கன்னா குடுக்க மாட்டேன்ட்டாரு. போகும்போது அந்த வானம் பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு. நாங்க எதுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் ஒரு வீடியோவா எடுத்து நான் போடுறேன். என்ன ரீசனுக்காக நாங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க போனோம், போய் பார்த்துட்டு வந்தோம். ஆனா வந்து நாங்க நினைச்சது எதுவுமே நடக்கல. நான் வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் போடுறேன். என்னன்னு ஷேர் பண்றேன் உங்ககிட்ட. இப்போ ஷேர் பண்ண முடியாது. அதுக்கு பிறகு நாங்க வந்து 3வது டோக்கன். எப்பவுமே போம்போது நாங்க ஃபர்ஸ்ட்டு போம்போது 20 அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 அதுக்கப்புறம் நாங்க 3 இப்போ போயிட்டு அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ஆளே இல்லாத கடையில டீ ஆத்துற மாரி. யாருமே இல்லங்க. கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வெயிட் செக் பண்ணாங்க. வெயிட் செக் பண்ணல. பிபி செக் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு தான் வெயிட் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க 2 பேரும் ஃபோன்ல வர காமெடி பார்த்து சிரிச்சுட்டே இருந்தோம். வேற என்ன வேலை பண்றது? ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தோம். இத்தனைக்கும் நான் நேரமா கிளம்பி போலாம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தேன். நான் நேரமா கிளம்பல. ஒரு 8:00 8:30க்கு மேல கிளம்பி போனோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்திருந்தோம்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்க போயிட்டு வந்துட்டோம். சரி ஓகே போய் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுவும் எங்கள் வீட்டுக்காரர் தான் கொண்டு வந்து குடுக்குறாரு. எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் வீட்ல இருந்தாருன்னா, எல்லாமே எனக்கு செஞ்சு குடுத்துருவாரு. அதே கடையிலேயே எல்லாமே சென்ட்லருந்து, நட்ஸ்லருந்து எல்லாமே பேனா, பென்சில் எல்லாமே ஆல் திங்ஸ் வந்து பழம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையா அங்கேயே வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நட்ஸ வாங்கிட்டு நாங்க வந்துட்டோம். அதுக்கு பிறகு எங்க தங்கச்சியும், எங்க அப்பாவும் வந்திருந்தாங்க. சரி ஓகே சாப்பாடு எதுவும் இல்ல செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பாடு வேலைய பார்த்துட்டுருந்தேன். அத்தையும் எங்க வீட்டுக்காரர் வந்து பூ பறிச்சுட்டு இருந்தாங்க. வெயில் அடிச்சு தான் செஞ்சுச்சு. சரி பூ பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறிச்சுட்டு இருந்தாங்க. அது வந்து எங்க வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு குடுத்து விட்டுட்டேன். நான் வந்து அவரைக்கா வறுத்து ரசம் வச்சேன். அதுக்கு பிறகு சாப்பாடு வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பாடுலாம் போட்டுட்டு, அதுக்கு பிறகு தான் வந்து நான் வந்து பலகாரம்லாம் சுட்டேன். சரி நான் போய் சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பலகாரம்லாம் சுட்டேன். எங்க வீட்டுக்காருக்கு சாப்பாடு போட்டேன். அதுக்கு பிறகு தான் வந்து எங்க அப்பா வந்தாங்க. எங்க அப்பா வந்தம்போது வந்து நான் எடுக்க முடியல. ஏன்னா வந்து பலகாரம் சுட்டுட்டு இருந்தேனா, அதனால எடுக்க முடியல. ஓகே பாய். நெக்ஸ்ட் விளாக்ல பார்ப்போம்.